வணக்கம். இன்று பார்பெடோஸ் பற்றிய ஒரு சுவாரஸ்ய குவிஸ் பார்க்கலாம். கேள்வி 1. பார்பெடோஸின் தலைநகரம் எது? பார்பெடோஸின் தலைநகரம் பிரிட்ஜ்டவுன். கேள்வி 2. பார்பெடோஸில் பேசப்படும் மொழி எது? பார்பெடோஸில் முதன்மையாக ஆங்கிலம் பேசப்படுகிறது. கேள்வி 3. பார்பெடோஸின் தேசிய மலர் எது? பார்பெடோஸின் தேசிய மலர் பார்பெடோஸின் பெருமை. கேள்வி 4. பார்பெடோஸில் பிறந்த புகழ்பெற்ற பாடகர் யார்? பார்பெடோஸில் பிறந்த புகழ்பெற்ற பாடகர் ரியானா. கேள்வி 5. பார்பெடோஸில் பயன்படுத்தப்படும் நாணயம் எது? பார்பெடோஸில் பயன்படுத்தப்படும் நாணயம் பார்பெடோஸின் டாலர். கேள்வி 6. பார்பெடோஸில் உள்ள புகழ்பெற்ற கடற்கரை எது? பார்பெடோஸில் உள்ள புகழ்பெற்ற கடற்கரை கிரேன் கடற்கரை. கேள்வி 7. பார்பெடோஸில் சுதந்திர தினமாக கொண்டாடப்படும் நிகழ்வு எது? பார்பெடோஸில் சுதந்திர தினமாக நவம்பர் 30 கொண்டாடப்படுகிறது. கேள்வி 8. பார்பெடோஸ் புகழ்பெற்ற இசை வகை எது? பார்பெடோஸ் புகழ்பெற்ற இசை வகை சோகா. கேள்வி 9. பார்பெடோஸில் பிரபலமான உணவு எது? பார்பெடோஸில் பிரபலமான உணவு கூக்கு மற்றும் பறக்கும் மீன். கேள்வி 10. பார்பெடோஸின் அதிகாரப்பூர்வ மிருகம் எது? பார்பெடோஸின் அதிகாரப்பூர்வ மிருகம் பச்சை குரங்கு. கேள்வி 11. பார்பெடோஸில் தயாரிக்கப்படும் புகழ்பெற்ற ரம் எது? பார்பெடோஸில் தயாரிக்கப்படும் புகழ்பெற்ற ஃப்ரம் மவுண்ட் கெய். கேள்வி 12. பார்பெடோஸ் எங்கு அமைந்துள்ளது? பார்பெடோஸ் அட்லாண்டிக் கடலில் அமைந்துள்ளது. கேள்வி 13. பார்பெடோஸின் பாரம்பரிய நடனம் என்ன? பார்பெடோஸின் பாரம்பரிய நடனம் பஜன் நடனம். கேள்வி 14. பார்பெடோஸில் பிரபலமான விளையாட்டு எது? பார்பெடோஸில் பிரபலமான விளையாட்டு கிரிக்கெட். கேள்வி 15. பார்பெடோஸில் கொண்டாடப்படும் பிரபலமான விழா எது? பார்பெடோஸில் கொண்டாடப்படும் பிரபலமான விழா கார்னிவல். கேள்வி 16. பார்பெடோஸில் உள்ள புகழ்பெற்ற இடம் எது? பார்பெடோஸில் உள்ள புகழ்பெற்ற இடம் செயின்ட் நிக்கோலஸ் அபே. கேள்வி 17. பார்பெடோஸின் மக்கள் தொகை சுமார் எவ்வளவு? பார்பெடோஸின் மக்கள் தொகை சுமார் 300,000. கேள்வி 18. பார்பெடோஸின் முக்கிய பொருளாதார செயல்பாடு எது? பார்பெடோஸின் முக்கிய பொருளாதார செயல்பாடு பரிசுத்தம். கேள்வி 19. பார்பெடோஸுக்கு எந்த வகை காலநிலை உள்ளது? பார்பெடோஸுக்கு உயர் வெப்பமான காலநிலை உள்ளது. கேள்வி 20. பார்பெடோஸின் தேசிய கொடியின் நிறம் என்ன? பார்பெடோஸின் தேசிய கொடியின் நிறம் நீலம் மற்றும் மஞ்சள். இந்த குவிஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் சந்தா பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம்.